Hey guys, welcome to Physionuts. Let's imagine நீங்கள் இப்போ ஒரு க்ரௌடடான ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடையிலேருந்து சூப்பரான சமோசா ஸ்மெல் வருது. என்னடா சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது, பர்ஸை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் யுவர் ஹோம். இந்த பர்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடுறீங்க. இப்போ 1 minute இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரே டைமில் நீங்கள் அந்த சமோசாவோட ஸ்மெல்லை சென்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டக்குன்னு திங்க் பண்ணுறீங்க உங்கள் பர்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சடனாக ஓடி அந்த மூமெண்ட்டை கூட பண்ணுறீங்க, ஓடி போய் எடுக்கவும் ட்ரை பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சுருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கார், அவர் தான் செரிப்ரம். இன்னையோட வீடியோவில் செரிப்ரம்னா என்ன, அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், சல்கஸ் அண்ட் கைரஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செரிப்ரம் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு பேலியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதோட லொக்கேஷன் எந்த இடத்துல செரிப்ரம் இருக்குன்னா ஆன்டீரியர், மிடில் அண்ட் சுப்ராடெண்டோரியல் பார்ட் ஆஃப் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸால் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த டயக்ராம் ட்ரா பண்ணது இல்லையா, அது வந்துட்டு பேஸ் ஆஃப் ஸ்கல்லோட வியூ. ஓகேவா? மேலே இருக்கிறது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா ஆரஞ்சு, மிடில் கிரேனியல் ஃபோஸா வயலட், கீழே இருக்கிறது போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. இல்லை ஆன்டீரியர் மிடில் இல்லாமல் சுப்ராடெண்டோரியல் பார்ட் ஆஃப் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸாலையும் லொக்கேட் ஆயிருக்கு. டெண்டோரியல் பார்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் செரிபெல்லத்தோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது. இந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா மீடியன் லாங்கிடியூனல் ஃபிஷரால். டயக்ராமில் பாருங்கள், நடுவில் ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் மீடியன் லாங்கிடியூனல் ஃபிஷர். இது பார்ஷியலாக தான் வந்துட்டு பிரிக்கும். டீப்பராக வந்துட்டு கார்பஸ் கலோசத்தால் வந்துட்டு 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியரும் கனெக்ஷனில் தான் இருக்கும். செரிப்ரல் ஹெமிஸ்பியரில் 2 கேவிட்டி இருக்கும். லேட்ரல் வென்ட்ரிக்கல் ஈச் ஹெமிஸ்பியரில் ஒரு கேவிட்டி. சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோனா 2000 cm². நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேசஸ் ஆஃப் செரிப்ரம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ். இந்த சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ் வந்துட்டு கான்வெக்ஸாக இருக்கும், ரொம்ப பெருசும் கூட. இது வந்துட்டு நம்மளோட கிரேனியல் வால்ட்டு கூட வந்துட்டு கனெக்ஷனில் இருக்கும், அதனால சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் பிரெயின். இதில் வந்து அந்த ரெட் கலர் மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதுதான் சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ். அந்த சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ் அந்த ரெட் கலர் லைனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும் போது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இது பாருங்கள் நல்லா கான்வெக்ஸாக இருக்குது. இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் சர்ஃபேஸ் இந்த பிரெயினை. இந்த சுப்பீரோலேட்ரல் சர்ஃபேஸ் வந்து நம்மளோட கிரேனியம் கூட ரிலேட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன சர்ஃபேஸ்னால் மீடியல் சர்ஃபேஸ். இந்த மீடியல் சர்ஃபேஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். இதில் ஒரு சி ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் வந்துட்டு கார்பஸ் கலோசம். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் பிரெயின். நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் டார்க் க்ரீன் கலரில் அங்கே டயக்ராம் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் மீடியல் சர்ஃபேஸ். அந்த க்ரீன் கலர் லைனை அப்படியே வெர்டிக்கலாக கட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட மீடியல் சர்ஃபேஸ் இப்போ ட்ரா பண்ணிட்டு இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஃப்ளாட்டாக வெர்டிக்கலாக வந்துட்டு இருக்கும். இதுக்குள்ளே அந்த எல்லோ கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் தலாமஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அதுதான் கார்பஸ் கலோசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே இர்ரெகுலராக இருக்கும். இதில் 2 பார்ட் வந்துட்டு இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம டயக்ராமேட்டிக் வியூவில் பார்க்கலாம். இதுதான் கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் பிரெயின். அங்கே கீழே டார்க் ப்ளூ கலரில் இருந்தது தான் வந்துட்டு இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இதுதான் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இங்கே மேலே இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆர்பிட்டால் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே மார்க் பண்ணது பாருங்கள், நியர் டு செரிபெல்லம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு டெண்டோரியல் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டுமே எதால் டிவைட் ஆகிருக்குன்னா டீப் லேட்ரல் சல்கஸோட ஸ்டெம்மால் வந்துட்டு ரெண்டுமே வந்து டிவைட் ஆகிருக்கும். சல்கஸ் அண்ட் கைரஸ் பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்டர்ஸ், என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செரிப்ரமில் ஃபஸ்ட்டு வந்து சுப்பீரோ மீடியல் பார்டர், இன்ஃபீரோ லேட்ரல் பார்டர், மீடியல் ஆர்பிட்டால் பார்டர், மீடியல் ஆக்சிபிட்டல் பார்டர் அப்படின்னு சொல்லி 4 பார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு.
ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து சுப்பீரோ மீடியல் ப்ராடர். இது வந்துட்டு எந்த இடத்துல இருக்கும்னா எதை பிரிக்கும்னா நம்மளோட சுப்பீரோ லேட்ரல் சர்ஃபேஸையும் நம்மளோட மீடியல் சர்ஃபேஸையும் பிரிக்கிறது தான் வந்துட்டு இந்த சுப்பீரோ மீடியல் பார்டரோட வேலை. ஓகேவா, இந்த ரெட் கலர் லைன் பாருங்கள், அது நம்ம ரெண்டு சர்ஃபேஸையும் வந்துட்டு அழகாக பிரிக்குது. ஸோ இதுதான் இதோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரோ லேட்ரல் பார்டர். இது எங்கே இருக்குன்னா கீழே அந்த வயலட் கலரில் பாருங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்ஃபீரோ லேட்ரல் பார்டர். இந்த இன்ஃபீரோ லேட்ரல் பார்டர் எதை பிரிக்கும்னா நம்மளோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸையும் நம்மளோட சுப்பீரோ லேட்ரல் சர்ஃபேஸையும் பிரிக்கிறது தான் நம்மளோட இன்ஃபீரோ லேட்ரல் பார்டரோட வேலை. நெக்ஸ்ட்டு தேர்டாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு எதுனா மீடியல் ஆர்பிட்டால் பார்டர். இந்த மீடியல் ஆர்பிட்டால் பார்டர் எந்த இடத்துல இருக்கும்னா நம்மளோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் தான். நம்மளோட ஆர்பிட்டால் பார்ட் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கும் அந்த டார்க் ப்ளூ கலர் லைன். இது வந்துட்டு மீடியல் சர்ஃபேஸையும் ஆர்பிட்டால் சர்ஃபேஸையும் பிரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்லேயே இருக்கிற இன்னொன்று மீடியல் ஆக்சிபிட்டல் பார்டர். இது வந்துட்டு மீடியல் சர்ஃபேஸையும் டெண்டோரியல் சர்ஃபேஸையும் வந்துட்டு பிரிக்கும். சல்கஸ்னா என்ன, கைரஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சல்கஸ்னா பள்ளமான இடத்த தான் சல்கஸ்ன்னு சொல்லுவோம். கைரஸ்னா மேடான இடத்த தான் கைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சுப்பீரோ லேட்ரல் சர்ஃபேஸில் இருக்க சல்கஸ் அண்ட் கைரஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 போல்ஸ் பார்த்துக்கலாம். ஆன்டீரியர் எண்டில் இருக்கிறது வந்துட்டு ஃப்ராண்டல் போல், போஸ்டீரியர் எண்டில் இருக்கிறது வந்துட்டு ஆக்சிபிட்டல் போல். ரெண்டு ஃப்ராண்டல் போலுக்கும் ஆக்சிபிட்டல் போலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட டெம்போரல் போல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டீப்பான ஒரு க்ரூவ் இருக்குது, டீப்பான ஒரு சல்கஸ் வந்துட்டு இருக்குது, அதுதான் வந்துட்டு லேட்ரல் சல்கஸ் ஆஃப் சில்வியஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் ஒரு சல்கஸ் இருக்குது. ஓகேவா, இதை தான் வந்துட்டு சென்ட்ரல் சல்கஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சல்கஸ் இருக்குது, அதுதான் வந்துட்டு பரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஆக்சிபிட்டல் போலுக்கு அப்படியே முன்னாடி ஒரு 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்ச் இருக்குது, அதுதான் வந்துட்டு ப்ரீ ஆக்சிபிட்டல் நாட்ச் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ லோப்ஸை பிரிச்சிடலாம். லோப்ஸ் ஆஃப் செரிப்ரம் பார்க்கலாம். லேட்ரல் சல்கஸ்க்கும் சென்ட்ரல் சல்கஸ்க்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஃப்ராண்டல் லோப். நெக்ஸ்ட்டு வந்து லேட்ரல் சல்கஸுக்கும் ப்ரீ ஆக்சிபிட்டல் நாட்ச்க்கும் நடுவில் இருக்கிறது டெம்போரல் லோப். சென்ட்ரல் சல்கஸ்க்கும் பரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ்க்கும் நடுவில் இருக்கிறது பரைட்டல் லோப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரீ ஆக்சிபிட்டல் நாட்சுக்கும் பரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆக்சிபிட்டல் லோப். நெக்ஸ்ட்டு நம்ம லேட்ரல் சல்கஸில் 3 ரேமஸ் இருக்குது. என்னென்ன ரேமஸ்னால் ஆன்டீரியர் ரேமஸ், அசெண்டிங் ரேமஸ், போஸ்டீரியர் ரேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரேமஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ராண்டல் லோபில் இருக்க சல்கஸ் அண்ட் கைரஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிறது வந்து சுப்பீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ், கீழே இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ். ஓகேவா, சென்ட்ரல் சல்கஸ்க்கு அப்படியே முன்னாடி இருக்கிறது வந்துட்டு ப்ரீ சென்ட்ரல் சல்கஸ், முன்னாடி இருக்கனால ப்ரீ சென்ட்ரல் சல்கஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன கைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுப்பீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து சுப்பீரியர் ஃப்ராண்டல் கைரஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுப்பீரியருக்கும் இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ்க்கும் நடுவில் இருக்கிறது மிடில் ஃப்ராண்டல் கைரஸ். அதே மாதிரி இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் சல்கஸ்க்கு கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் கைரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதே ப்ரீ சென்ட்ரல் சல்கஸ்க்கு அப்படியே அரவுண்டில் இருக்கிறது வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரஸ். இன்டீரியர் ஃப்ராண்டல் கைரஸ் வந்து 3ஆக ஃபர்தராக டிவைட் ஆகுது. ஆன்டீரியர் ராமைக்கு முன்னாடி இருக்கிறது பார்ஸ் ஆர்பிகுலாரிஸ், ஆன்டீரியர் ரேமஸ்க்கும் அசெண்டிங் ரேமஸ்க்கும் நடுவில் இருக்கிறது பாஸ் ட்ரையாங்குலாரிஸ், அதே மாதிரி அசெண்டிங் ரேமஸ்க்கு அப்புறம் இருக்கிறது பாஸ் அப்பர்குலாரிஸ். நெக்ஸ்ட்டு டெம்போரல் லோபில் இருக்க சல்கஸ் அண்ட் கைரஸ் பார்க்கலாம். மேலே இருக்கிறது சுப்பீரியர் டெம்போரல் சல்கஸ், கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் டெம்போரல் சல்கஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன கைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுப்பீரியர் டெம்போரல் சல்கஸ்க்கு மேலே இருக்கிறது சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ். சுப்பீரியர் இன்ஃபீரியர் டெம்போரல் சல்கஸ்க்கு நடுவில் இருக்கிறது மிடில் டெம்போரல் கைரஸ். இன்ஃபீரியர் டெம்போரல் சல்கஸ்க்கு கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் டெம்போரல் கைரஸ். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளோட லேட்ரல் சல்கஸுக்கு அரவுண்டில் இருக்கிறது வந்துட்டு சுப்ரா மார்ஜினல் கைரஸ். ஓகேவா, இது டெம்போரல் லோபோடையது தான். அதே மாதிரி இது நம்மளோட சுப்பீரியர் டெம்போரல் சல்கஸ்க்கு அரவுண்டில் இருக்கிறது வந்துட்டு ஆங்குலார் கைரஸ்.
ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பரைட்டல் லோபில் இருக்க சல்கஸ் அண்ட் கைரஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு இன்ஃப்ரா பரைட்டல் சல்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சல்கஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட சென்ட்ரல் சல்கஸ்க்கு அப்புறம் இருக்கனால போஸ்ட் சென்ட்ரல் சல்கஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன கைரஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஃப்ரா பரைட்டல் சல்கஸ்க்கு மேலே இருக்கிறது வந்து சுப்பீரியர் பரைட்டல் லொபியூல். அதே மாதிரி இன்ஃப்ரா பரைட்டல் சல்கஸ்க்கு கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் பரைட்டல் லொபியூல். அதே மாதிரி போஸ்ட் சென்ட்ரல் சல்கஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஏரியா வந்துட்டு போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஆக்சிபிட்டல் லோபில் இருக்க சல்கசஸ் அண்ட் கைரஸ் வந்து பார்க்கலாம். பரைட்டோ ஆக்சிபிட்டல் சல்கஸ்க்கு அப்படியே கீழே இருக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் ஆசிபிட்டல் சல்கஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சி ஷேப்டு கர்வ் ஷேப்டு ஒரு சல்கஸ் இருக்குது. அது வந்துட்டு லூனேட் சல்கஸ். லூனேட் சல்கஸ்க்கு அப்படியே மேலே இருக்கிறது வந்துட்டு லேட்ரல் ஆக்சிபிட்டல் சல்கஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. என்னென்ன கைரஸஸ் இப்போ வந்து ஆக்சிபிட்டல் லோபில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லேட்ரல் ஆக்சிபிட்டல் சல்கஸ்க்கு மேலே இருக்கிறது சுப்பீரியர் ஆசிபிட்டல் கைரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேட்ரல் ஆசிபிட்டல் சல்கஸ்க்கு கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் ஆசிபிட்டல் கைரஸ். நெக்ஸ்ட்டு வந்து பரைட்டோ ஆசிபிட்டல் சல்கஸ்க்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிபிட்டல் சல்கஸ்க்கும் அரவுண்டில் இருக்க ஏரியாவில் ஒரு சல்கஸ் கைரஸ் வந்து இருக்குது. கைரஸ் அது என்னென்னா ஆர்கஸ் பரைட்டோ ஆக்சிபிட்டல் கைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கைரஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட சுப்பீரோ லேட்ரல் சல்ஃபேஸில் இருக்க சல்கசஸ் அண்ட் கைரஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செரிப்ரமோட அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்.